இன்ஸ்பெக்டர் சொல்லி வந்து ஹோட்டல தொறக்கறதுக்கு எல்லாருமே அதிகாரி எல்லாரும் வந்துடுறாங்க. வந்ததுக்கு முன்னாடி ஹோட்டல தொறக்கிற ஆர்டரையும் குடுத்துடுறாங்க. அப்ப அவங்க சொன்ன ஒரே விளக்கம், அன்பு கண்மணி 2 பேருமே ரொம்ப நல்லவங்க. அவங்க வந்து ஒரு சிறிய தவறு தான் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அது சட்டத்துக்கு எதிரானது தான். இருந்தாலும் அவங்களுக்காக நாங்க அந்த மன்னிப்ப நாங்க வந்து ஏத்துக்கிறோம். ஏன்னா, அவங்க எப்பவுமே வந்து இப்ப இந்த விஷயத்துல வந்து அவங்க சமையல் வெளியில பண்ணி குடுத்தாலும், அதுல வந்து மீதமாகுற சாப்பாட அப்படியே வந்து கொண்டு போய் வீட்ல வச்சு மறுநாள் குடுக்காம, அந்த மிஞ்சி போன சாப்பாட கூட எல்லா இடத்துலயுமே வந்து அவங்க இல்லாதவங்களுக்கு குடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர்களுடைய வாழ்க்கையில வந்து நம்ம எப்பவுமே அரசாங்கம் வந்து நம்ம இடைஞ்சலா இருக்கக்கூடாது. ஸோ அவங்களுக்காக நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு, இந்த ஹோட்டல நாங்க திரும்ப உங்களுக்கு ஓப்பன் பண்ணி தரோம். கண்டிப்பா நீங்க நல்ல தரமான உணவுகள தான் குடுப்பீங்க. கண்டிப்பா மக்களுக்கு நல்ல சேவை செய்வீங்க அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அப்படின்ட்டு அதிகாரிகள் எல்லாருமே வந்து சொல்றாங்க. அத பார்த்துட்டு ஜீவா ரொம்ப சந்தோஷப்பட்டுறாரு. பரவால்ல நம்மளுக்காக வந்து அன்பும் கண்மணியும் ரொம்ப பாடுபட்டுருக்காங்க. ஃபைனும் கட்டியிருக்காங்க. அதே நேரத்தில வந்து ஹோட்டல் தொறக்கறதுக்கு சீக்கிரமா ஆர்டர் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. கூட இருக்கவங்க எல்லாருமே வந்து ஓஹோ! இவ்வளோ வேலை பண்ணியிருக்காங்களா? நம்மளுக்கு இது தெரியாம போச்சே அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. அதே நேரத்தில வந்து கண்மணி, அன்பு 2 பேருமே வந்து 2 வீட்டு சைட்லயுமே அவங்க சொன்ன ஒரே விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து இப்ப வரைக்கும் முழுக்க முழுக்க வந்து இந்த கம்பெனிக்கு தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவருக்கு எனக்கும் மனசுக்குள்ள எந்த ஒரு எண்ணமும் கிடையாது. ஸோ கற்பனைகள வளர்த்துக்கிட்டு, நீங்க ஏதாச்சும் ஒண்ண கிரியேட்டிவ் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க அப்படின்ற மாரி சொல்லிர்றாங்க. சொன்னது மட்டும் இல்ல, இனிமேல் நீங்க இப்படி தான் ஃபாலோ பண்ணணும். இப்ப எங்களுடைய எல்லா மைண்டும் வந்து ஹோட்டல வந்து சூப்பரான லெவலுக்கு கொண்டு போணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் தான் எங்க மனசுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி 2 தரப்பிலுமே சொல்லிர்றாங்க. அத கேட்டுட்டு வீட்ல எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. ஆனா அன்போட தம்பி மட்டும் கேட்கிறாரு, "அண்ணா உண்மையிலேயே வந்து நீங்க நடிக்கிற நடிப்புக்கு நம்ம பேசாம எல்லாருமே சேர்ந்து ஒரு ட்ராமாவ நம்ம ஆரம்பிச்சோம்னா, நம்மளுக்கு கண்டிப்பா வந்து இத காட்டிலும் வேற ஒரு பிசினஸ் நம்மளுக்கு டாப்ல போகும்" அப்படிங்கிறாரு. இத எல்லாத்தையுமே பார்த்துட்டு அன்பு வந்து ஒரே ஆச்சரியமா பார்க்குறாரு. சரி என்னதான் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனா அன்பு கண்மணி சேரக்கான வாய்ப்புகள் இப்போக்குள்ள இல்ல அப்படிங்கிறது மட்டும் கண்டிப்பா தெரிய வருது. தொடர்ந்து நம்ம சேனல பாருங்க.